राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो काम्य वन की जय. காமியவனம், அந்த காமியவனத்தினுடைய நிறைய விஷயங்களை நம்ம நிதானமாக பார்த்து கொண்டு இருக்கோம். கடகடகடன்னு சொல்கிறத விட நிதானமாக சொல்லும் பொழுது அந்த இடத்துலையே நமக்கு எப்படி வாழ்கின்ற ட்ராவல் பண்ணுற அந்த காலத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல் மனதுக்கு இருக்குது. எப்பொழுதுமே ஞாபகம், நம்முடைய மனசு இருக்கு பாருங்கோ, அது காலம் கடந்து செல்லக்கூடியது. அது நிகழ்காலத்திலையும் இருக்கும், கடந்த காலத்துக்கும் போகும், எதிர்காலத்துக்கும் அது போகும். ஸோ எந்தெந்த சமயத்தில் இந்த மனசை எந்தெந்த காலத்துக்கு எடுத்துட்டு போனால் நமக்கு நல்லதோ அந்தந்த காலத்துக்கு எடுத்துட்டு போகணும். கவலைகள்லாம் வரும் பொழுது இந்த மனசை டைவர்ட் பண்ணணும். சில சமயத்தில் நிகழ்கால கவலைகள் வர்றதுன்னா மைண்டை நிகழ்காலத்திலிருந்து ஒரு பாஸ்ட் நல்ல விஷயங்களுக்கு டைவர்ட் பண்ணணும். சில சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பு, ஒரு கவலை, ஒரு ஆங்ஸைட்டி வருதுன்னா அப்போ மனசை நிகழ்காலத்தில் கொண்டு வந்து, இல்லை நான் இப்போ இங்கே இருக்கேன், இந்த வேலைகள் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு நிகழ்காலத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் மைண்டை கொண்டு வந்துட்டாலே பாதி ஆங்ஸைட்டி மாறி போயிடும். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு பழக்கமே இல்லாத காலகட்டங்கள் உண்டு. அதாவது இப்போ கிருஷ்ணனுடைய லீலை, பகவான் ராமனுடைய விஷயங்கள், இதெல்லாம் கேட்கும்பொழுது நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். இப்போ கிருஷ்ணனுடைய விஷயம் அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லீலைகளை நாம் இன்றைக்கி பேசுகிறோம். கிருஷ்ணன் இன்றைக்கும் உண்டு. இந்த லீலைகள்னு எடுத்துட்டா பாஸ்ட் டைம்ஸ், க்ளோரியஸ் பாஸ்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அழகான கடந்த காலங்கள். ஸோ அந்த காலத்துக்கு போகும்பொழுது நம்ம மனசு அப்படியே ஒரு தியானத்தில் போயிடும். இது இன்னொரு விதமாக சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது நல்ல அழகாக கோவிலுக்கு போயிருக்கள், நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, ரைட்? அப்போ என்னாகும், அந்த விஷயங்கள் எப்போ நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ மனசு அந்த காலத்துக்கு போகிறது, இருந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த கோவிலை பற்றி யோசிக்கும் பொழுது அந்த பீரியடில் போய் அசை போடுறது. அப்போ அந்த கடந்த காலத்தில் போய் நீங்கள் யோசிக்கும்பொழுது இந்த ப்ரெசண்ட்டில் யூ ஆர் கெட்டிங் ஹாப்பினஸ். இந்த மைண்ட் ரொம்ப அழகான ஒரு ட்ரிக்கி கேம். நீங்கள் அதை அழகாக புரிஞ்சுக்கணும். இந்த மனசை எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்காக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும், இவ்வளோதான் ரகசியமே. சனாதன தர்மத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், உன் மனதை கவனி, தினமும் கவனி, அவ்வப்பொழுது கவனி, திரும்ப திரும்ப கவனி. ஏன்னா உங்கள் மனசை கொண்டு தான் நீங்கள் வாழறீங்க. உங்கள் மனசு ஹாப்பி இல்லைன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? சாப்பாடு நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் எதையோ நினச்சி சொல்லணும், எதையோ நினச்சி மனசை போட்டு அலட்டிக்காதேன்னு அதே தான். அப்போ மனசில் எதை வைத்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் மனசை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனசே எனக்கு புரியலன்னா சொல்லக்கூடாது. புரிஞ்சுண்டு அதில் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். காமியவனம், அதில் தான் நம்ம அழகாக திரௌபதி, அக்ஷய பாத்திரம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த அக்ஷய பாத்திரம் தான் கேட்டிருந்தேன், யார் கொடுத்தா, யாருக்கு கொடுத்தா. ஒரு அக்ஷய திருத்தியை சமயத்தில் சூரிய தேவன் அழகாக யுதிஷ்டருக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. அந்த அக்ஷய பாத்திரம் உடுப்பியில் இருக்குதுன்னு சொன்னேன். அதோடய ஃபோட்டோ கூட நான்
போன எபிசோடில் போட்டிருந்தேன். அந்த அக்ஷய பாத்திரம் நான் நேராக பார்த்ததில்லை. ஆனால் அந்த உடுப்பியில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் 2 வருஷம் அவளுக்கு பரியாயம் முடிஞ்சாச்சுன்னா, பரியாயம்னா அவரோட டேர்ன் அது, அடுத்த அவளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்பொழுது இந்த அக்ஷய பாத்திரத்தை தான் கொடுப்பார்கள். ஆனால் அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு தான், பேஸாக வச்சுட்டு தான் அவர்கள் இந்த 2 வருஷம் அவ்வளோ அழகாக விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். இல்லை வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணுவார்கள். சரியா? அப்படி இந்த விஷயம் நம்ம அனுபவிச்சோம். இந்த காமியவனத்தில் இன்னொரு விஷயம் நடக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் திரௌபதி இந்த விமலா குண்டத்தில் குளிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த திரௌபதி மேலே எல்லாருக்குமே ஆசை உண்டு. கர்ணன், துரியோதனன், எல்லாருக்கும் ஆசை உண்டு. இத்தனைக்கும் இவர்களுடைய சொந்த அண்ணா மனைவி தான் அவள். முக்கியமாக துரியோதனன், கர்ணன் கூட அவனுக்கு விஷயம் தெரியாம விட்டுருவோம். அதே மாதிரி ஜெயத்ரதன். இந்த ஜெயத்ரதன் யார் அப்படின்னா துரியோதனனுடைய சகோதரியினுடைய கணவன். அவள் யாருன்னு பேர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஜெயத்ரதன் பேர் அவனுக்கு. அவனுக்கு ரொம்ப ஆசை இந்த திரௌபதி மேலே. ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாள் திரௌபதி. கிருஷ்ணா அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணக அப்படின்னா ஆண்பால், கிருஷ்ணா அப்படின்னா ஸ்திரீலிங்கம், பெண்பால், மாஸ்குலைன் ஃபெமினின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணா. இவளையும் கிருஷ்ணான்னு சொல்லுவா. காளிந்தி, நம்ம யமுனா நதி, அவளும் கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணா அப்படின்னு பேர் உண்டு. கிருஷ்ண அதுதான். அதனால் ராதா கிருஷ்ணா அதனால் பெரிய ஒரு இலக்கணமாக யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் சொல்லி வைக்கிறேன், அவ்வளோதான். அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருப்பாள் திரௌபதி. அப்போ ஒரு நாள் அவள் விமலா குண்டத்தில் குளிச்சுட்டு இருக்கா. ஏற்கனவே சொன்ன விமலா குண்டம் எப்படி வந்ததுன்னு. அயோத்தியாவாசி கோபிகைகள் அவர்களுடைய ஆனந்த கண்ணீர் அதில் உண்டானது தான் இந்த விமலா குண்டம். ராசலீலையில் தன்னை மறந்த அயோத்தியாவாசி கோபிகைகளுடைய அழகான அற்புதமான கண்ணீர் துளி தான் விமலா குண்டு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த கண்ணீர் துளிகளில் அழகாக குளிச்சுட்டு இருக்கா திரௌபதி. ரொம்ப விசேஷமான விமலா குண்டு. கண்ணீர் துளி அப்படியே இருக்குமாண்ணா, அதுக்கப்புறம் மழையெல்லாம் பொழியும், அங்கே தண்ணீரெல்லாம் சேரும். சரியா? அப்போ ஜெயத்ரன் அவளை விதவிதமாக, இப்போ நீ இவ்வளோ அழகாக இருக்க, நீ கூட வந்துடு, உனக்கு நிறைய ஆசை காட்டுவா இல்லையா? இது எல்லா காலத்துலேயும் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்கிறது, பூமியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும், திரும்பிய வருங்காலம் வரைக்கும் விதவிதமாக ஆசை வார்த்தைகள் சொல்லி பெண்ணை வசப்படுத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவார்கள். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் உண்டு. இந்த இடத்துல பெண் விஷயம்ன்றதுனால பெண்ணை சொல்கிறேன் நான். ஏன்னா ஆணை வசப்படுத்த பார்க்குறா இல்லையா, சூர்பனகா. அந்த மாதிரி இங்கே ஜெயத்ரன் வசப்படுத்த பார்க்குறா, திரௌபதி மயங்கலை. ஏன்னா ஆல்வேஸ் பி கிளியர். ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய தாட் ப்ராசஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் உங்கள் மேலே திணிக்க பார்ப்பார்கள், டம்ப் பண்ணுவார்கள். நீங்கள் தான் உங்களை ஜாக்கிரதைப்படுத்திக்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி பேசி உங்களை தன் வசப்படுத்துவா. உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி நடித்து வசப்படுத்துவா. உங்களோட உரிமையாக இருக்கிற மாதிரி நினச்சி வசப்படுத்துவா. இல்லாட்டி உங்கள் அழகு, இல்லாட்டி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி வசப்பட்டு நிறைய உண்டு. இது இன் டீட்டெயிலாக எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொன்றா அப்படி கோடிட்டு காட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கணும். யாரிடத்துல பழகினாலும், அது ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கட்டும், நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காய்கறி கடைக்காரன் தான், ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு.
அந்த பொண்ணை பேசுறது அப்போ நான் சின்ன வயசு எனக்கே தெரியும், ஒரு மாதிரிலாம் பேசுகிறான், ஒரு மாதிரிலாம் பார்க்குறான். ஆனால் அந்த பெண்ணும் அதுக்கு வசப்பட்டுட்டா கடைசியில் வாழ்க்கை வீணாக போயிடுது அவளுக்கு, ரொம்ப அசிங்கமாக போயிடுது ஊர்லேயே அவளுக்கு. அதனால் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே ஜாக்கிரதையாக இருத்தல் உங்களுடைய பொறுப்பு. சில சந்தர்ப்பங்களில் இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் வரும். அது என்ன ஆகுன்னா சமயத்தில் இந்த லாயர்ஸ் கண்ணா பின்னான்னு ப்ளே பண்ணிவிடுவா, அந்த பெண்களை வசப்படுத்திடுவாள். டைவர்ஸ் பண்ணி அவள் கல்யாணம் பண்ணிப்பா, நிறைய உண்டு இது. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்றது பயம் இல்லை, அது ஒரு அத்தியாவசியம். இப்போ ஒவ்வொரு ஜீவனுமே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்ட்யூஷன் உண்டு. நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல் இல்லாட்டி இந்த அனிமல்ஸ் சேனல்லாம் பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், இந்த மான் இதெல்லாம் நல்லா மேய்ஞ்சின்னு இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் புல்வெளியாக இருக்கும்ண்ணே, ஃபஸ்ட் கிளாஸாக புல் சாப்பிடும். ஆனால் அப்பப்போ தலையை தூக்கி தூக்கி எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா அது அடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று காத்துட்டு இருக்குன்னு அதுக்கு தெரியும். அது கூட சரியில்லை, தண்ணி குடிக்க போகும் நதியிலையோ குளத்துலையோ, அப்போ கூட ஒரு ஜாக்கிரதை இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே முதல்ல வரும், இல்லாட்டி பின்னாடிலேருந்து ஒரு சிங்கம் வரும், சைட்லேருந்து சிறுத்தை வரும், ஒரு ஜாக்கிரதை இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் காகத்தை பாருங்க, நீங்கள் ரொம்ப நாள் பழகி அதுக்கு அன்னம் வச்சா கூட அது ஒரு ஜாக்கிரதையோடு தான் இருக்கும், ரொம்ப கேஷுவலாலாம் பக்கத்தில் வந்துடாது. அந்த மாதிரி மயில் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக மனுஷர்கள் பக்கத்தில் போகாது. இது பயம் அல்ல, ஒரு ஜாக்கிரதை ரொம்ப அவசியம். ஸோ ஜெயத்ரதன் என்ன பண்ணாலும் ஒன்றும் இல்லை, கடைசியில் பார்த்தா அவனுக்கு இவள் உடம்பு மேலே தான் ஆசை, திரௌபதி மேலே ஆசைன்றது அவளுடைய உடம்பு அனுபவிக்கணும். ஆனால் அப்படி பட்டவர்த்தனமாக சொல்கிறேன்னா சில விஷயங்கள் பட்டவர்த்தனமாக சொன்னால் தான் இது ஜெயத்ரதன் திரௌபதி விஷயம். ஸோ ஜெயத்ரதன் மாதிரி பல பேர் உலகத்தில் உண்டு. நீங்கள் டெய்லியே பார்க்கக்கூடிய பல மனிதர்களிடத்தில் இதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த இன்றைக்கி அதனால சில குழந்தைகளுக்கெல்லாம் குட் டச், பேட் டச், யார்கிட்ட பழகணும் இதெல்லாம் நீங்கள் பேசித்தான் ஆகணும். அப்பா அம்மா எல்லாருமே பேசித்தான் ஆகணும். இது வந்து அம்மா தான் பெண் குழந்தைகிட்ட பேசணும்னு கிடையாது, அப்பாவும் பேசலாம். இப்போ வந்து அவனோட எந்த இடத்துலையும் யாரும் கை வைக்க வேலை பண்ணாத அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி குழந்தைகள் அப்பப்போ பேசணும், எவ்ரி திங் கோயிங் வெல், எல்லோரும் அவங்ககிட்ட ஒழுங்காக பழகிறாளா கேட்கணும். அவள்கிட்ட சில விஷயங்கள் அவளுக்கு சொல்ல தெரியாது, இப்படி பயமுறுத்தி வச்சுருப்பா. நிறைய குழந்தைகளுக்கு அப்படிலாம் ஆயிருக்கு, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வேண்டப்பட்டவர்களை வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களே சம்டைம்ஸ் பேட் டச் எல்லாம் உண்டு. இது பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் நடக்கிறது. நான் பல இடங்களில் நான் இதை கவனிச்சிருக்கேன், தெரியும் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று வாழ்க்கையில். இது இந்த காலகட்டம்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா காலகட்டத்திலையுமே இவைகள் உண்டு. இன்னைக்கு அதாவது இது எப்போ நமக்கு புரியும்னா, நமக்கு அந்த ஒரு ஏஜ் வந்து நாம் ரியலைஸ் பண்ணும்பொழுது புரியும். இது எல்லா காலகட்டத்திலையுமே உண்டு. நம்மளுடைய சின்ன வயசில் நமக்கு நடந்திருக்கும், நமக்கு அது அப்போ புரியாமல் இருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தா ஓ ரைட் திஸ் வாட் ஹேப்பன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவோம். இல்லை வேறு யாராவது சொல்லும்பொழுது ஓ இது அப்படி தான் இவரும் நடந்துட்டாரோ, அப்படி தான் இவர்களும் என்கிட்ட பழகினாலும் இப்போ நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்படி தான் தெரிஞ்சால் ஓகே ரைட் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். கடந்த காலத்துக்கு போய் நீங்கள் திரும்பி ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. சரி விடு, அந்த மனுஷனும் அந்த மனுஷியும் இவ்வளவு தான் சி அப்படின்னு ஓரம் தள்ளிட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். இல்லை உங்களை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறது, இல்லாட்டி உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வர்றது, அதெல்லாம் அவசியமே கிடையாது. அவர்கள் தப்பாக பழகினார்கள், அவர்கள் எதிர்க்க முடியல, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ திரௌபதியை அவன் பலாத்காரம் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். பலாத்காரமாக அவளை பிடிச்சி இழுத்து ரதத்தில் வச்சு இழுத்துட்டு போகிறான். திரௌபதி கத்துறா, அர்ஜுனா பீமா அப்படின்னு கத்துறா, காதில் விழுந்துடுறது. ரெண்டு பேரும் துரத்துறான். துரத்தி அர்ஜுனன் வேகமாக போய் ரதத்தை பிடிச்சு நிறுத்தி திரௌபதியை மீட்கிறான். ஜெயத்ரதன் உயிருக்கு பயந்து ஓடுறான், ரதத்தை விட்டுட்டு. பீமன் பின்னாடி போய் பிடிச்சிட்டான், தரன்னு இழுத்துன்னு வந்துட்டான். பீமன் அர்ஜுன் ரெண்டு பேரும் அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவள் அப்பேற்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டான், தண்டனை தர வேண்டிய ஒன்று. அப்போ சொல்கிற ரெண்டு பேரும் திரௌபதியும் சொல்ல, இல்லை நம்ம தர்மர்கிட்ட பேசுவோம், அவருக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும்.
நீங்கள் 2 பேர் மட்டும் முடிவு பண்ணிடக்கூடாது. அவருக்கு ஏன்னா அவருக்கும் மனைவி தானே இவள். அது தவிர இந்த ஜெயத்ரதன் இவாளுடைய கசின் சிஸ்டர், அவளுடைய ஹஸ்பண்ட், துரியோதனனுடைய தங்கை, அவளுடைய கணவன். ஸோ எப்பொழுதுமே ஞாபகம், இந்த குழந்தைகள் விஷயம் இல்லாட்டின்னா அது சம்மந்தப்பட்ட அப்பா அம்மாவாக்கிட்ட அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஒரு சைடாக ஹேண்டில் பண்ணலாம்ட்டு நினைக்காதீங்க. இது வந்து ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் நாம் கவலை இல்லாட்டி ஒரு எமோஷனில் யோசிச்சுட்டே இருப்போம். இன்னொருத்தர்கிட்ட அந்த விஷயம் போகும்போது அந்த விஷயம் யார்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு முக்கியமாக இருக்குது. அதில் இன்னொரு ஐ ஓப்பனர் கிடைக்கும், அதில் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். அப்போ அவங்களோட அந்த ப்ரெஷர் கம்மியாகும். அதனால் டிஸ்கஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இல்லாட்டி நீங்கள் வெளியில் போய் யாரையோட டிஸ்கஸ் பண்ணுறத விட உங்கள் வீட்டில், அதுவும் முக்கியமாக உங்கள் வீட்டில் இவரால் பிரச்சனை, அவரால் பிரச்சனை, அவளோட பிரச்சனைனா சம்மந்தப்பட்டவாள் டிஸ்கஸ் பண்ணுங்க. அவளை பற்றி தெரிஞ்சவாழ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அவள் அவங்களுக்கு உதவி பண்ணுறவாளாக இருக்கணும். உங்கள் 2 பேரையும் தெரிஞ்சவாளாக இருக்கணும். உங்கள் 2 பேருடைய எமோஷனும் புரிஞ்சவாளாக இருக்கணும். அப்போ டிஸ்கஸ் பண்ணால் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய வீடுகள் என்ன பிரச்சனைனா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை அப்படின்னா பொண்ணு வந்து அவள் அப்பா அம்மா அவள் சைட்லேயே பேசிகிட்டு இருப்பாள், இந்த பையன் அவள் சைடில் பேசிகிட்டு இருப்பான். இவாள்லாம் அவள் பொண்ணு சொல்கிறது மட்டுமே எடுத்துப்பாள், அவள் சொல்கிற அவள் பையன் சொல்கிறது மட்டுமே எடுத்துப்பாள். இதை 2 பேரையும் தெரிஞ்சு பேசணும். இல்லாட்டி அம்மா மாப்பிள்ளையை கூப்பிட்டு 2 பேர் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லாட்டி ஒன் சைடாக போயாச்சுன்னா எப்பொழுதுமே எல்லாரும் தங்களை ஜாகிரதைப்படுத்திக்கிறதுக்காக தங்களுடைய எமோஷன்ஸ் தான் பெருசாக சொல்லுவாள். இப்போ குழந்தைகளே வந்து நீ அவன் அடித்தான், அவன் தான் முதல்ல அடித்தான் தான் ஆரம்பிக்கும். தான் அடித்தான்னு ஒத்துக்காது, இல்லாட்டி அதை ஜஸ்டிஃபை பண்ணும். அதனால் எங்கேயாவது அவங்க இடத்துல பஞ்சாயத்து வருது உங்ககிட்ட அப்படின்னா 2 பேரும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அப்போ தான், இல்லாட்டி ஒன் சைடாக பேசினா சரிபட்டு வராது. எப்பொழுதுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். யுதிஷ்டர்கிட்ட ஆக்சுவலி போயாச்சு. யுதிஷ்டர் சொல்கிறார், இது வந்து அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான், தண்டனைக்குரிய குற்றம் தான், மரண தண்டனையே கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இதில் இவனுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன தண்டனை கொடுக்கணுன்ற ரைட்ஸ் அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ எனக்கோ இல்லை. பாதிக்கப்பட்டது திரௌபதி, ஷீ ஹாஸ் டு டிசைட். இதுதான் தர்மம். பல சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கான அந்த ரணத்துக்கு காயத்துக்கான மருந்தை சொல்ல முடியும். இல்லாட்டி அதை ஃபீல் பண்ண எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இது ஒரு ட்ராமா அவளுக்கு. நீ சும்மா மகாபாரதமாக நினச்சி கேட்க, ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணை ஒருத்தர் வந்து இழுத்துட்டு போகிறான், தெரிஞ்சவனே இழுத்துட்டு போகிறான்னா அவன் ரொம்ப தெரிஞ்சப்பட்டவன் சினிமா ஒழுங்காரவன் மிரட்டி விட்டுடலாம். ஆனால் அவளுக்குள்ளே அந்த ட்ராமா ஓடிண்டே இருக்கும் இல்லையா, அப்படி கூடி குறுகி போயிடுவா இல்லையா. நிறைய இருக்குது அவளுடைய மைண்டுக்குள்ளே, சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், அந்த ஒரு பயம், இல்லாட்டி அந்த ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு பதற்றம், அதை நினைக்கும் தெரியாமல் என்ன சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கும். எங்கேயாவது யாராவது சும்மா எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கா, திடீர்னு யாராவது ஃப்ரெண்டு ஓடி வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்தா கூட திடுக்குன்னும். ஏன்னா இவன் இழுத்துட்டு போன மாதிரி அது அவளுக்கு தெரியாமலேயே சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துட்டு இருக்கும் இல்லையா. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பெண்ணாகவே இருந்து திரௌபதி வரல இப்படி திடுக்குன்னு தூக்கி வாரி போடும். ஏன்னா இது வந்து உட்காந்தாச்சு மைண்டில். அப்போ அதுக்கு திரௌபதி தான் இதுக்கு தீர்மானம். ரொம்ப அழகு. மகாபாரதத்துலலாம் இந்த தர்ம நுணுக்கங்கள் நிஜமாகவே திரும்ப திரும்ப சொல்ல, இதெல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் படிக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். என்ன அழகு. இப்போ சொல்கிறோம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் ஃபீமேல் இது மேல் இதுன்னு தர்மராஜ் சொல்கிறார். இதில் டிசைடிங் அத்தாரிட்டி திரௌபதி. நீ சொல்லு திரௌபதி என்ன பண்ணலாம், வெட்டுறனா வெட்டிடலாம் இப்படியே சொல்கிறார். தலைய சீவர் தான் தர்மம், நீ சொல்லு அப்படின்றார். அப்போ திரௌபதி சொல்கிறா, இல்லை வேண்டாம், அவங்க எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு சகோதரி. இவன் தலையை வெட்டியாச்சுன்னா அவள் காலம் முழுக்க அழுதுண்டே இருப்பாள் கணவன் இல்லாமல். அது பார்க்க வேண்டாம். ஆனால் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதாவது இதற்கு சமமான ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றார். அப்போ என்னடான்னா இந்த மாதிரி சமயத்தில் அவர்கள் அவமானப்படுத்துறதுன்றது ஒரு தண்டனை. என்னென்னா தலையை கண்ட இடத்துல மொட்டை அடிச்சுட்டு ஒரு 5 குடுமியை வச்சு, அந்த காலத்தில் சொல்லுவாள் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்து மேலே உட்கார வச்சு ஊர் முழுக்க இழுத்துட்டு போனால் அவமானம். அந்த மாதிரி ஜெயத்ரதனுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தர்மர் சொல்ல, பீமன் ஜெயத்ரதன் தலையெல்லாம் அங்கங்கே மொட்டை அடித்து முடி எடுத்து 5 குடுமி வச்சு அவனுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறார். அப்போ கூட அந்த ஜெயத்ரதனுக்கு கோபம். ஆனால் அது பெரிய அவமானம் தானே. இது
மரணம் கூட ஒரு நிமிஷம் தலையை சீவிடுவான். இது லைஃப் லாங்கு அவனுக்கு அப்படி அவன் அவன் முகத்தை கண்ணாடியில் தண்ணியிலேயே பார்த்துட்டான்னா அது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பலார்னு. ஆனால் இது ரொம்ப கஷ்டமானது. அகீர்த்திஹி மரணாத் அதிரிச்சதே அப்படின்னு சொல்லுவான். அதன் பிறகு ஜெயத்ரதன் போயிடுறான். கடைசியில் யுத்தம் எல்லாம் வருது. அதே ஜெயத்ரதனை யார் வதம் பண்ணுறா, யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா குருக்ஷேத்திர யுத்தத்தில், அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ இதெல்லாம் நடந்ததும் காமிய வனத்தில் திரௌபதி அவ்வளவு அழகாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறான். ஸோ ஒரு இடம் எடுத்துனா அதில் எல்லாமே உண்டு. இன்னைக்கு இந்த விஷயத்தை வச்சு எனக்கு பல விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கவாக்கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो काम्यवन की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्ण.